நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கலாய்வு மேற்கொள்வதற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க எந்த கட்சிக்கு ஓட் போட போறாங்கறத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் எப்பவுமே ஸ்டாலின் தான் போடுவேன். அவரு நல்லது செய்கிறாரு தேர்தல், அதனால நான் அவரு தான் போடுவேன். எப்பவுமே அடிப்படை தேவைன்னா ரோடு வசதி நல்லா தான் இருக்குது. தண்ணிலாம் இங்கே எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஏரியா வேறு, இது எல்லாம் ஒரே பஞ்சாயத்து தான். இருந்தாலும் எங்களுக்கு வேறு பஞ்சாயத்து, இது வேறு இது, அவ்வளோதான். ஆமாம், எங்கள் பஞ்சாயத்தில் காட்டில் ரோடு சரியில்லை. எல்லாமே எங்கள் பஞ்சாயத்தில் தலைவர் சரியாக பார்க்கறதே கிடையாது. அது நாங்கள் எதுனா ஏதியும் போது சொல்லியும் பார்த்துட்டோம். அவர் எதுவுமே கேட்கறதே கிடையாது, பணத்தே கிடையாது. சும்மா வந்து போகிற அவரே பார்த்துட்டே போவார் ரோட்டை. அந்த இடத்துல காவாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் கண்டுக்கூட மாட்டார். எம்எல்ஏ அவர் எலெக்ஷன் வந்தார், அவள் தான். அதோட தேடியே வரது கிடையாது. அந்த ஓட்டு கேட்க வந்தார் எங்கள் ஊருக்கு, அவள் தான். அதோட எங்கள் ஊர் சைடெலாம் வந்தே கிடையாது அவர். அது வரைக்கும் ரெட்டாலைக்கு தான் போடுவேன். அடுத்த கட்சியாக தான் வரும் நம்பிக்கையாக சொல்கிறேன். ரோடு சரியில்லை, மெயின் காரணம் தான். தண்ணி வசதிலாம் எங்கள் ஊரில் நல்லா இருக்குது, இங்கே தெரியல. மருத்துவம் பரவாயில்ல. அவர் எலெக்ஷன் பார்த்தோம், அவ்வளோதான். ஒன்றும் நாங்கள் பார்க்கல. யாருமே எதுவும் நல்லது பண்ணல, பார்த்து தான் போடுவேன். திமுக பண்ணல, இடிமுக அந்த அளவுக்கு பண்ணல. எங்கள் தொகுதியெலாம் வந்து ரோடு ஒன்றும் அப்படியே டேமேஜ் தான் இருக்குது. யாரும் வந்து ஒன்றும் நல்ல செய்யப்படுத்துறது போடலாம். விஜய்க்கும் போடலாம். சப்போஸ் சீமான் மேக்ஸிமம் சீமான் தான் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் வந்து முன்னாடி நின்று தோதுக்கிறாரு. அதனால் சீமான் போட்டால் போகணும். மேக்ஸிமம் இங்கே வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா ரோடு, ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அது ஒன்றும் வந்து டெவலப் ஆகல ஒன்றும் அந்த அளவு. அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 10 ஊருக்கு 10 கிராமத்துக்கு சேர்ந்து இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். புதுசாக வரவங்களுக்கு போடலான் இருக்கோம். சீமான் யாருக்கு போட்டாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை. இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே நிறைய பேத்துக்கு சேஃப்டி இல்லை. நிறையா வந்து ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது, நைட் ஷிஃப்ட்லாம் வரும்போது சேஃப்டி இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட ஓட்டு அந்த இதுவில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மனநிலையில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ இருக்கு நிலையாக இருக்குதுன்னு பார்த்தா 2 கட்சி தான் நிலையாக தெரியுது. அதாவது நிலையாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தா டிஎம்கே மட்டும்தான் இப்போதைக்கு. ஏன்னா அதிமுகன்றது அவங்க ஜெயலலிதா இருக்கும் போது அந்தளவுக்கு ஒரு இதுவில் இருந்தது. இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சதுனால அந்தளவுக்கு தெரியல. அது இப்போ அடுத்த இதுவில் இவங்க இதுவில் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த இதுவு தான் கொஞ்சம் கூட்டணியில் இருக்காம அவங்களுக்கு வாரிசு அடுத்த இதுவில் இருக்காங்க. இந்த இதுவில் எதுவும் இல்லை இல்லைங்களா. அதனால் அடுத்தது யாராச்சும் வந்தால் நல்லா தான் இருக்கும். அது அவங்களோட இப்போ செய்முறையை பொறுத்து தான் இருக்குது. அந்த இது பார்க்கல. நான் ஆரம்பத்துலேருந்தே டிஎம்கேல தான் இருக்கேன், போட்டுட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்னால் அந்த இதுவும் இங்கே அடிப்படை தேவை நிறைய தான் இருக்குது. ரோடெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமே இருக்காங்க. ரொம்ப திடீர்னு நடுவில் நிலைச்ச இது டிராஃபிக் ஃபுல்லாக எல்லாமே இது இருக்குது. அதாவது கொஞ்சம் பார்க்கணும். அதை எல்லாம் அவங்க அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து அதோட கேட்க மாட்டுறாங்க. அதோட இது அப்படியே நின்றுறதுனால அது இன்னும் சரியாக தெரிய மாட்டுது. ஏன்னா ஒரு பிரச்சனை, இந்த ரோடு போட ஆரம்பிச்சே அந்த காவா கட்ட ஆரம்பிச்சாங்க, அப்படியே வலிச்சு வந்துருக்காங்க. இன்னும் ரோடு ஃபினிஷிங்கே பண்ணல. அதெல்லாம் இன்னும் பண்ணணும்னு நினச்சா இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த டிஎம்கே போட மாட்டோம், போட்டோம் போட மாட்டோம். வேறு யாரும் போட்டோம், எதுவும் யார் வேணா அது போட்டுருவோம். டிஎம்கே தான் போட மாட்டோம். இல்லை அது வெறுப்பு தான். அது நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி இல்லை. நம்மளுக்கு பிடிக்கல அவள் தான். இப்போதைக்கு எல்லா விலைவாசி இதெல்லாம் தேங்காய் ரேட்டு தான் அதிகம். 78 ரூபா கிலோ. நான் எல்லாமே லாஸ்ட்டில் போகுது கடை. திமுக தான் போடும். திமுக கட்சிக்காரன் திமுக தான் ஓட்டும். சரி, ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்லாம் வேலையை செய்யலை. மாவட்ட செயலாளர் ஊருக்கே வரல. மாவட்ட செயலாளரும் செய்யலை, சேர்மனும் செய்யலை. அதான் அதிர்த்தியாகுது. கட்சிக்காரனுக்கு ஒன்றையும் செய்யலை. இவங்க 4 பேருமே. எம்எல்ஏ வரல, ஃபீல்டுக்கே வரல. அதோடு போனது தான். ஒன்றிய செயலாளர் வேலை செய்யலை, நகர செயலாளர் வேலை செய்யலை, சேர்மனும் வேலை செய்யலை. மாவட்ட செயலாளர் வந்தவனே போயினே இருக்கிறார், ஒன்றுமே செய்யலை மாவட்ட செயலர். ஆனால் ஓட்டு திமுக தான் போடுவாங்க. இது திமுக ஏரியா தான். காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கூடாதுங்க. அங்கே சொன்னாங்க. நான் எங்களை கேட்கணும், அறிவாலத்தை கேட்டுனா போடணும். அவரு நாங்கள் எத்தனை வாட்டி போய் பார்த்து நிற்குது. அவங்கள எங்களை பார்க்கறது யார் இருக்குது? நாஸ்டா கூட இல்லை, உட்காந்துக்கிறோமே. பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், டிஃபன் பண்ணலையே. ஓட்டு விஜய் நின்னா அவருக்கு தான் போடலான்னு ஐடியா இருக்குது. ஆமாம் அவருக்கு தான் போடலாம். ஆமாம், எல்லாம் பிரச்சனைன்னு பார்க்க போனால் நிறைய பிரச்சனைக்கு தெரியல. அதெல்லாம் சொல்ல முடியாது தெரியல. இப்போல்லாம் எந்த இதுவுமே எல்லாமே இதுவாக தான் இருக்குது தெரியல. அது யார் வந்து அதை சரி பண்ணுவாங்கன்னு மாற்றம் வரும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி விஜயகாந்த் பிள்ளைக்கு போடலான்னு இருக்கேன். போடுறதே உரிமை அதுதான். எல்லாமே பிரச்சனை தான். அதனால் மாற்றம் வந்ததுனால தான் மாறும். 2026 தேர்தலில் என்னுடைய ஓட்டு திமுக தான். இப்போ திமுக வந்து மக்களுக்கு நல்ல சலுகைகள், நல்ல மக்களை தேடி மருத்துவம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களை தேடி வருது. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறது வந்து திமுக தலைவர் தான். எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்துலையும் ரோடு நடக்குது, காவா ஒர்க் நடக்குது, எல்லாமே செழிப்பாக இருக்குது. எந்த ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளோன்னு இருக்கும். இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அவுட்ரு வெளில போனவே இப்போ ஃபுல்லாகவே வந்து லைட்டு எல்இடி போட்டு பெரும்புதூரே வேறு லெவலுக்கு ஆகிப்போச்சு. திமுக கூட்டி மக்களுக்கு நல்ல செய்ய போட்டு நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு தரம் உயர்த்தி கொடுத்தாங்க. இங்கே நிறைய பேர் வட மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து மருத்துவ வசதி இருந்தால் இன்னும் நல்லா தரம் உயர்த்தி தரும். டிவிக்கே தான் நம்ம இப்போது புதுசாக ஒரு ஆட்சி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பழைய ஆட்சிலாம் செஞ்சு நிற்கிறாங்களா இல்லையான்னு அந்தந்த மக்களை கேட்டால் தெரியும். ஆனால் புதுசாக ஒரு ஜனநாயகம் உருவாகணும்.
ஆட்சி உருவாகணும். அதுதான் அந்த மக்களோட கோரிக்கை. டிபேட் நீங்களே பார்க்குறீங்க, இங்கே ரோடு எப்படி இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, நிழல் கூட இருக்குதா, தண்ணி வசதி இருக்குதா, நீங்களே எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ரெஸ்லேருந்து வரீங்க, நீங்களே பார்த்து எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு நீங்களே போட்டுக்கலாம். இதில் சொல்ல விருப்பம் கிடையாது. சொன்னால் இந்த கட்சிக்காரன் நீ ஏன்டா இப்படி பேசினானுவான். அதனால் மக்களோட மக்களாகவே இருந்துன்னு போயிடலாம். பிரச்சனைகள் ஓவராக இருக்குது. இந்த ஆட்சி வந்து திருப்தியாக தான் இருக்குது. எல்லாம் அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கங்கே ஒரு சில குறைகள் இருக்கலாம், அது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய குறைகள் தான். நல்லா இருக்குது. இப்போது மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா இருக்கும். மறுபடியும் அவர் தான் வருவார். வேறு யாரும் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அடிப்படை தேவைகள் என்னென்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் அந்த ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் தேவைகளை அறிஞ்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த குறைகளும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க இந்த ஆட்சியில். நல்லா திருப்தியாக இருக்குதுங்க. எடப்பாடி தான் இருக்கிற அரசியலுடைய அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர்னா அந்த ஆள் வந்து எதுவுமே பண்ணல. இருக்கிற சிஎம் எம்எல்ஏ அவரும் ஒன்றும் பண்ணதில்லை. வேறு யாருமே எதுவுமே பண்ணதில்லை. குழந்தைங்களுக்கு எவ்வளோ செஞ்சாங்க அம்மா, அதை கூட இப்போ செய்கிறதில்ல. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. லேப்டாப்பு, சைக்கிள் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்கே தான் போச்சுன்னு தெரில. அந்த பணம்லாம் எங்கே தான் இருக்குன்னு தெரில. நிறைய கொலைங்க வேறு நடக்குது. அது இல்லாமல் நாங்கள் டிவிக்கு தான் ஓட் போடலான்னுக்குறோம். ஆட்சி ஒரு மாற்றம் வரும்னு நம்பிக்கை. என்ன பிரச்சனைனா எல்லாமே பிரச்சனை தான். ஒழுங்காக பேருந்து வசதி கிடையாது, ஆட்டோ வசதி கிடையாது, எல்லாமே பிரச்சனை தான். சாலை வசதி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முழுசாக ஒன்றும் எதுவுமே தீர்வு வரல. நானும் டிவிக்கே தான். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து அவரை பார்த்தா வளர்ந்தோம். அவர் மாதிரி தான் ஒரு சப்போர்ட் பண்ணலாமே. ஃபஸ்ட் டைம் வராரு. பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வந்து வட இந்தியர்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. நமக்கு சப்போர்ட் கிடையாது அவ்வளோவா. அது ஒன்று தான். மிச்சபடி அவர் சொன்ன மாதிரி சாலை வசதி, பஸ் வசதி. நான் பக்கத்தில் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் ராமச்சந்திரன் தான். இல்லைன்னா கூட அந்த இலை இருந்ததில்ல, அது உங்ககிட்ட இருந்தாலும் நான் போடுவேன். ஏன்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் வாங்கி கொடுத்த சின்னம், அது உங்ககிட்ட இருந்தாலும் போடுவேன், அவர்கிட்ட இருந்தாலும் போடுவேன், அவர்கிட்ட யாருக்கிட்ட இருந்தாலும் போடுவேன். இதே முதலமைச்சர் இருந்தால் கூட போடுவேன். கருணாநிதிக்கு தான் போடுவேன். அது அப்போ இருந்தால் நாங்கள் போட்டு பழகிருச்சு. குடும்பத்துலேருந்து அப்பா அம்மாவில் இருந்து அவங்க பையன் இருக்கிறாருல்ல மு.க. ஸ்டாலின் பழகிருச்சு. அதை படம் அது நம்ம குடும்பம் பிரச்சனையே பெருசாகுது. நம்ம மக்கள் குடும்ப பிரச்சனையை எப்படி பார்க்குறது? எல்லாமே தேவைப்படுது. இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே தேவைப்படுது. பரவாயில்ல, கொஞ்சம் சரி பண்ணிக்கிறாங்க. முன்னத்தோடு இப்போ கொஞ்சம் நல்லாவே சரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் பரவாயில்ல. திருவள்ளூரில் பரவாயில்ல, ஸ்ரீபெரும்புதூர்லேயும் பரவாயில்ல. மு.க. ஸ்டாலின் சார் விஜய் போடலான்னு நினைக்கிறேன். ஏதோ விஜய் போட்டுப்பா எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். இங்கே என்ன தண்ணி வசதி இதெல்லாம். நான் எப்போவுமே வந்து டிஎம்கேவில் தான் இருந்தேன். ஆனால் இது அப்படி தான் இருப்பேன். நாங்கள் எப்பயும் வந்து ஸ்டாலினுக்கு தான் போடுறது. அது ஃபேமிலியே போட்டுட்ருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு ஒன்று மருத்துவ சேவை தான் அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் திமுக தான் போடுவேன். ஏன்னா அவர் ஆட்சி தான் சிறப்பாக இருக்குது. ஆமாம், நல்லா பண்ணுறாங்க. அடிப்படை தேவைன்னா தண்ணீர் தான். அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, அது சரி பண்ணோம். அது பண்ணாலே போதும். டிவிக்கு விஜய் ரசிகர். நான் இன்னொரு 5-6 வருஷம் போட்டிருக்கேன். இன்னொரு ஏடிஎம்கே போட்டிருக்கேன். அவங்க ஆட்சி இன்னும் வரல, அதனால் மாறுறோம். புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளோதான். தளபதி போடணும். டிஎம்குண்ணா உதயசாமி. இங்கே எந்த பிரச்சனை இல்லைண்ணா. நல்லா பண்ணியிருக்காங்க. செல்லும்பரதைக்கு வராரு. ஒன்று போட்டால் விஜய்க்கு போடுவேன், இல்லை சீமானுக்கு போடுவேன். இங்கே என்ன எங்கே பார்த்தாலும் சாவு, கொலை இதுதான் நடந்துட்டு இருக்குது. யாராவது ஒழுக்கமான ஆட்சி, ஒரு ஆட்சி காட்டுங்க. எதனா ஒரு தேர்தலில் ஒருத்தவங்களாவது நல்லது பண்ணுறாங்கன்ட்டு யாராவது கை காசு போடுறாங்களா பாருங்கள். எல்லாம் திருடு கொலை, எங்கே பார்த்தாலும் சாவு. மொபைல் எடுத்து பாருங்கள், அங்கே அடிச்சு கொண்டானுங்க, இங்கே ரேப் பண்ணிட்டானுங்க, 8 வயசு குழந்தைய கைது பண்ணிட்டாங்க. எங்கேயுமே பாதுகாப்பே இல்லையே. கரெக்டான சட்டம் போடட்டும். திமுகவுக்கு தான் ஓட்டு. எல்லாம் அராஜகம் பண்ணுறங்களே முக்கால்வாசி அவங்க தான். இத்தனைக்கு என் குடும்பம் பூரா திமுக ஓட்டு தான். ஏன்னா நாங்கள் மருத்துவர். பார்த்து நொந்து போகுது இல்லை, யாருமே செய்ய மாட்டாங்க. வெறும் அராஜகம் தான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் ஏமாத்து, கொலை, இதைத்தான். வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்களே. ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ஒன்று தான், அவ்வளோதான். அதிகம் அது இந்த அளவு ரூல்ஸ், இந்த அளவு யாரும் ரூல்ஸ் மதிக்காமல் போகிறது, எல்லாத்துக்கும் ஃபாட் பையன். அப்படி போலீஸ்காரங்க ரொம்ப பண்ணுறாங்க. கொஞ்சமாவது கருணை அவங்களுக்கு வேணும். முதல்ல அது சொல்லணும் மக்கள்கிட்ட. எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ட்ரைனிங் எப்போ கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒருத்தவங்களை விசாரிக்கும் போது முதல்ல மிரட்டுங்க, வேண்டாம். ஆனால் எடுத்த உடனே அடிச்சிடுறது, கொண்டுடுறது, இதெல்லாம் பாவம். அதெல்லாம் அவங்க புள்ள குட்டியை தான் பாதிக்கும். அது யாருக்கும் தெரிய மாட்டேன்னுது பாவத்தை பண்ணுறது. மெயினாக கொஞ்சம் அங்கங்கே குப்பை கொஞ்சம் அங்கங்கே சேருது. மெயினாக இங்கே பாதாள சாக்கடை இல்லை. மெயின் பிரச்சனை பாதாள சாக்கடையே கிடையாது இந்த ஊரில். பாதாள சாக்கடை தான் காவாவான்னு கேட்குற அளவுக்கு இங்கே தான் மக்கள் இருக்கிறவங்க. பாதாள சாக்கடைலாம் யாருக்குமே தெரியல. விஜய் தான் போகலாம். மாற்றம் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன கொஞ்சம் சாலை வசதி, மெயின் டிராஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரொம்ப அந்த மனிதம் பற்ற எதுவே கிடையாது.
டிராஃபிக்கில் பொறுமையாக ஓட்டாங்கன்னு கிடையாது. எப்படின்னா போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அவனை வயசுக்கு வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபமாக கிடையாது. என்னடா ஒருத்தன் முன்னே போகிறான் அவன் முந்தின்னு போகலான்னுக்கிறானுங்க. அதான் ரொம்ப சாலை வசதி ரொம்ப இதுவாக இருக்குது நம்மளோட இதில். போக்குவரத்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. காலேஜ் மற்றும் ஸ்கூலுங்க எல்லாம் வந்து இதுவாக இருக்குது. பெரும்பாலும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம கூட இருந்து யாரும் இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது. இப்போ நடக்கிற எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய்க்கு ஒரு சான்ஸு கொடுக்கலாம், கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறதோட புதுசாக வரவங்க கொடுத்தா தானே தெரியும். அப்போது அடிப்படையிலேருந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைன்னு. மேலே இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ பாருங்க, டிராஃபிக்கு, போக்குவரத்து சரியில்லை, ரோடு சரியில்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு செத்தவங்க கூட 10 லட்ச ரூபாய் தராங்க. இப்போ செத்தவங்கெல்லாம் எவ்வளோ தராங்க? டிஎம்கே தான் வரணும். சில ஊரில் பண்ணாங்க, சில ஊரில் பண்ணலை. என் தெரு வந்து சத்யா நகர், ஆண்டா நகர் போகிற வழி புழியும் காலமாக இருக்குது. விவசாயி கிடையாது, எல்லாம் பிளாட்டுங்க இப்போச்சு. கருத்து கணிப்பு திமுக தான் வரும். போதுமா? ஆட்சி நல்லா இருக்குது, மக்கள் நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். ஏங்க பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பத்திலே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தை ஆளுறாங்கன்னா பிரச்சனை அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. எங்கள் ஓட்டு போடுறதுன்னு சொல்லக்கூடாது, அது உரிமை இல்லையா? ஓட்டு யாருக்கு போட போறேன்னா, ஆனால் மாற்றம் வரணும். ஆமாம், அதிமுக ஆனால் மாற்றம் வரணும். இல்லை வரலாம், சீமானோ விஜய் வரலாம். அதுக்கு தான் மாற்றம். அவங்க 2 பேரில் கூட யாருன்னா வரலாம். விஜய் என்ன ரசிகர் போது விஜயை பிடிக்கும். அவர் பொலிட்டிக்கலில் கட்சியிலன்னு பார்த்தா சீமா நல்லா தான் இது பண்ணுறாரு. மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. எங்கே போனாலும் இப்போ நான் தாலுகா ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வரேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே கொடுத்தா உடனடியாக எந்த வேலையும் நடக்கலை. பொதுமக்களை குறிப்பாக ஏழை மக்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேறலை. இது வருங்க, எவ்வளோ மனு நான் கொடுத்துருக்கேன், ஆனால் கோரிக்கைங்களை சீக்கிரமாக நிறைவேறலை. மனு கொடுத்துட்டு பல தடவை நடந்துக்கிறது இருக்குது. நிச்சயமாக வந்து ஆட்சி மாறினா நல்லது. 50 வருஷமாக போட்டுங்கிறான், 70 வருஷம் ஓட்டு போட்டுங்கிறான். ஜனங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இன்னும் வறுமையாக மாறல. ஏன் மாறல? 70 வருஷமாக மாறாதிருக்கிற வறுமை. நான் கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. 70 வருஷமாக ஒரு வறுமை மாறாமல் இருக்கும். நான் வந்து ஏடிஎம்கே, அதனால் நான் ரெட்டாலி தான் ஓட்டு போடுவேன். அடிப்படை பிரச்சனைன்னா இங்கே வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே ஏற்கனவே இப்போ ரொம்ப டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே இடத்துல போட்டாங்க. பாதாள சாக்கடை திட்டத்துக்கு ஃபுல்லாக நோண்டி எடுத்துனுக்குறாங்க. இது வரையும் டிராஃபிக் தான் ஆகினுக்குது ஃபுல்லாக. நம்ம இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து வரத்துக்கு இப்போ 10 நிமிஷம் தான் ஆகும். இப்படி வரது வந்து அங்கே டிராஃபிக் ஆச்சுன்னா 1 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு ஆகிடுது. மழை பெஞ்சா நிறைய, அதாவது ரொம்ப ஹெவி ரெயின்னா ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ரொம்பிட்டோம். ஸ்டாலின் போடுவேன். நாங்கள் கட்சிக்காரர் தான் போடுவோம். மக்கள் இதை தேவையானதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. அதாவது நடக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎம்கே தான் இங்கே எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எங்களுடைய கண் பார்வையில் எல்லாமே நல்லா நடக்குது. மற்றபடி அந்த பொதுமக்களுக்கு தேவையான ரோடு வசதி எல்லா வசதியும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. கேப்டனுக்கு தான் நான் எப்பவுமே வாக்கு அளிச்சிட்டு இருக்கேன். அவரோட கொள்கைக்காக, அவருடைய நேர்மைக்காக தான் எப்பவுமே நான் கேப்டன். வந்து தேசிய முக திராவிடக்காக ஒன்றிய செயலாளர் இருக்க இளைஞர் அணியில் அந்நியார் இப்போ எடுத்திருக்காங்க கட்சியை. அவங்க சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. வரும் தேர்தலில் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேருந்து சட்டசபைக்கு கண்டிப்பாக ஆட்களும் போவாங்க உள்ள. பாதாள சாக்கடை திட்டம் ரொம்ப நாளாக அப்படியே கடைப்பில் கிடக்கு. அது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டு வந்து போதியமானது இல்லை, வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட்லேயே பஸ் வசதி இல்லை. முழுமையாக சிறப்பாக நடத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கம் மருத்துவமனை நல்ல ஒன்றும் அதிகமான திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் தான் எதிர்பார்க்குறேன். நான் ஓட்டு போடும். எல்லாமே பிரச்சனை தான். சாப்பாட்டுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம். இந்த விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல. படித்த பசங்களுக்கு கரெக்டான வேலை கிடைக்கிறதில்ல. எதுவுமே சம்பளம் கம்மியாக இருக்குது, எல்லாம் கம்மியாக இருக்குல்ல. அது ஏடிஎம்க்கு தான் நான் போடுவேன். நான் ஏடிஎம் கட்சியார், ஏடிஎம் தான் போடுவேன். எல்லாமே பிரச்சனை தான். என்ன அடிப்படை என்ன ஆகுது? ஒரு ரோடு வசதி இல்லை. இதே தொடுகாடு வண்டியெல்லாம் அங்கே எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி வரத்து கிடையாது. ரோடு வந்து அதெல்லாம் ஒரு போட்டோ எடுத்தாலும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கலெக்டர் ஐயா வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். வர மாட்டுறாரு. நான் மனு இது பண்ணியிருக்கேன். நான் இந்த சிஎம் செல்லுக்கு போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. மனு தான் நான் என்ன பிரயோஜனம்? வந்து என்ன ஒரு பார்த்தா தானே மக்கள் குறையினான்னு கேட்டால் தானே தெரியும். உங்களுக்கு வந்துடும், அமிச்சிக்கிறேன்றாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணலையே. நாங்கள் அதிமுக காரு, நான் கிளை செய்யலை. விலைவாசி ஏறி தான் இருக்குது, கரண்ட் பில்லாம் ஏறி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் ஓடின்னு இருக்குது. அதாவது இந்த இலவசம்லாம் நிறுத்திட்டு நிம்மதியாக இலவச கல்வி கொடுத்தா நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு நான் ஒரு விவசாயி தான். பெரிய சொல்லிக்கிற மாரி நெல் வியாபாரம்லாம் இல்லை. இப்போ தான் ஓரளவுக்கு அப்படி போயிங்குது. அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இலவசன்றது தயவுசெய்து வேணாம். நிறுத்திட்டு அது கல்வியாக கொடுங்க. நாங்கள் இப்போ டிகிரி எல்லாம் யாரும் நாங்கள் படிக்கல. இன்றைக்கி எங்கள் பசங்க ஓரளவுக்கு கல்வியை கொடுக்குறோம். சொத்து வித்தாவது பசங்களை பொண்ணு டாக்டர் படிக்கிறேன், பையன் +2 இப்போ ராசிபுரத்தில் படிச்சுங்கிறான். சொத்து வித்தாலும் ஒன்று படிக்க வைக்கிறோம். படிப்பு வேண்டும் மக்களுக்கு. இலவசம் டிவி எதுவுமே வேணும். அதை நாங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். படிப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தமிழக முதலமைச்சர் திருப்பி ஆகிறார்.
பண்ணுற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் ஏன் அந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்னா, பெண்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எப்படி அவங்களுக்கு மனசை புரிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அதே மாதிரி வந்து பஸ் வசதி, இந்த பெண்கள் மகளிர் உதவி திட்டம், இதே மாதிரி நல்ல காலை உணவு குழந்தைங்களுக்கு காமராஜர் போல இதே மாதிரிலாம் செஞ்சு மக்கள் மனசில் எம்ஜிஆர் எப்படி பெண்கள் இடத்துல மனசில் இடம் பிடிச்சாரோ, பெண்கள் இடத்துல எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான், ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு எம்ஜிஆர் போல போட்டு வர வைக்கணும் என்று இந்திய விரும்புகிறாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல வந்து மகளிர்களுக்கெல்லாம் வந்து வயசானவங்களாம் முதியோர் உதவி தொகை பண்ணாரு. அதே மாதிரி பெண்களுக்கு மனசு புரிஞ்சு அவங்களுக்குலாம் ரொம்ப சில சலுகைலாம் செஞ்சிருக்கிறாரு. அதனால் பெண்களை அவர் நிறைய விரும்பினாங்க. அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. பெண்களுக்குன்னா முதல் உரிமை, எங்கே போனாலும் ஒரு மனைக்கு பட்டா கொடுக்கணும் அவங்க பேரில் தான் கொடுக்குறாரு. குடிசை மாற்று வாரியத்தில் அவங்க பேரில் தான் கொடுக்குறாரு. பஸ் வசதி கொடுக்குறாரு. என்ன இதே மாதிரிலாம் வந்து பெண்களுக்கு உதவி தொகையை ஏற்றிக்கிறாரு. அப்படின்னால நிறைய விரும்புறது வந்து பெண்கள் தான். அந்த பெண்கள் எப்போ விரும்புகிறாங்களோ அவங்க தான் தமிழக முதலமைச்சர் திருப்பி ஆகலாம். இந்த வண்டி போக்குவரத்து தான் தொல்லை. அது நெடுஞ்சாலைத்துறையை 8 வழிச்சாலை ஏற்படுத்துகிறாங்க. அது பண்ணிட்டா இங்கே பொதுவாக வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது வந்து தோல்கட்டி செக் போஸ்ட், அங்கே மக்கள் வந்து நடமாட பாதை வந்து ரொம்ப சரியில்லை. அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல ரொம்ப ஆக்சிடென்ட், உயிருக்கே பயந்து தான் அங்கே ஆண்களும் பெண்களும் அந்த செக் போஸ்ட் போகிறாங்க. அங்கே வந்து பாலம் ஒன்று கட்டினா அது எவ்வளோ நல்லா இருக்கும். நடப்பாதை இருந்தால் அது ஆக்சிடென்ட் ஆகிறது குறையா இருக்கும், மேலே கீழே. இதை கொஞ்சம் தயவு செய்து தமிழக முதலமைச்சர் இந்த நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு எடுத்து வச்சு இந்த குறையை தீர்க்கணும். என்னோட ஓட்டு வந்து நியூ கம்மர்ஸ்க்கு போடலான்ட்டு. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே 2 பேரும் மாறி மாறி வந்திருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் 2 பேருக்கும் மாறி மாறி தான் பண்ணேன். எதுவுமே சேஞ்சஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் தான் சேஞ்சஸ் வருது, பப்ளிக் சேஞ்சஸ் கம்மி. அதேமாரி நம்ம செய்யணும், நெக்ஸ்ட் டைம் நான் வரணும், அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு யாருக்கும். அது 2 பேரும் வந்திருக்காங்க நியூ கம்மர். அதில் ஒருத்தர் வந்து பீக்கில் இருந்து வெளியே வந்திருக்காரு. 50,000 சேலரினா கூட அவங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய பீக்லேருந்து வெளியே வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் தரணும். ஒரு ரோடு குத்துறாங்க, அந்த ரோடை வந்து எடுக்கிறாங்க, நெக்ஸ்ட் இமிடியேட்டாக ரோடை போட மாட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம். அந்த பைக்கு ரொம்ப போகும்போது பைக்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கார் போகும்போது 4 வீல் போயிடுறாங்க, ஹெவி டியூட்டி போயிடுது. 2 வீலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த ஏஜ் பர்சன்லாம் போகும்போது பைக்கில் எவ்வளோ கஷ்டமாக எனக்கு நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எந்த இடத்துலையும் ரோடு எடுக்கிறாங்க, எப்போ நியர்பை எலெக்ஷன் வரும்போது அப்போ போடுறாங்க. அதை வந்து ரோடு எடுக்கிறாங்களா இமிடியேட்டாக போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இவங்க பண்ண மாட்டாங்க, கேட்டால் ஃபண்ட்ஸ் வரல. அப்போ எதுக்கு நீ ரோட எடுக்கிற, நல்லா இருக்க ரோட எதுக்கு எடுக்கிற? எடுக்காம இருந்தா அதே நீட்டாக இருக்கும். நீ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி அதே மாதிரி இபி பவர் எங்கேயுமே இபி பவர் கட் ஆகுனா இமிடியேட்டாக ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே இல்லை. இபி ஸ்டாஃபாக இருக்கட்டும், அது ஏஇயாக இருக்கட்டும், எந்த ஏரியாவில் இருக்கட்டும். நான் என்ன எல்லாருமே கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாருமே ரெஸ்பான்ஸே ஃபோனே எடுக்க மாட்டாங்க. பிரேக்கர் ட்ரிப் ஆகுது, அந்த பிரேக்கரை ஆன் பண்ணுறது கூட கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு. கேட்டால் அங்கே மரம் வந்துச்சு, இங்கே சைக்ளோனும் வரல, எதுவும் வரல, வெயிலில் நல்லா வெயில் எரியுது, அப்போ கூட இதே ப்ராப்ளத்தை பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கோம், நானும் எத்தனோடி இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏஐ வந்து ஃபோன் எடுப்பாங்க, இல்லைன்னா சார் நான் வந்து பிஸியாக இருக்கோம், மீட்டிங்கில் இருக்கோம், அவ்வளோதான். நான் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க, அதை அவங்க மைண்ட் செட்டில் வைக்கல. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மெயின் ரீசன், அதாவது தலை சரியாக இருந்ததுன்னா வால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆட்சியாளர் வந்து ஓப்பனாக சரியில்லைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு 50% சரியில்லை. ஏன்னா மீதி 50% வந்து பண்ணுறாங்க, அவர் ஒழுங்காக பண்ணுறாரு இல்லை, அவர் கீழே இருக்க ஒஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் என்னுடைய ஓட்டு விசிக்காக. நான் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு ஜாதி வெறி இருக்குது, அதுதான் முதல் பிரச்சனை. அரசியல் கட்சியில் இருக்கிறதுல அப்பாற்பட்டு இவங்களுக்கு இருக்கிற ஜாதி வெறியை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்களே தவிர அரசியல்வாதிகளால் ஜாதி உருவாகலை. ஜாதியை தூண்டுறாங்க சார், ஆல்ரெடி இருக்கிறத தானே தூண்டுறாங்க. ஆல்ரெடி இருக்குல்ல, இங்கே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஜாதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. பிரச்சனை அரசியல்வாதிகிட்ட இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் அரசியல். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து ஜாதி இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற திமுக அதிமுக இதெல்லாம் இப்போ வந்தது தானே. ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்து இந்த ஜாதி வெறியெல்லாம் இருக்குல்லங்க. நான் திமுக தான், ஆனால் நல்லது பண்ணுறாரு, கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். மற்ற ஆட்சியோட இது பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனை. நகராட்சி ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாதாள சாக்கடை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார். இன்னும் ஒரு 6 மந்த் இல்லை 5 மந்த்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும், பக்காவாகிடும். எம்எல்ஏ வரலை இது வரைக்கும், ஆனால் நகராட்சி மூலியமாக எல்லாமே நடந்துட்டு. நல்லது யார் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இந்த வருஷம் 2021 எந்த பொதுமக்கள் நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு தான் அதிகம். நடுத்தர மக்கள் வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே இருக்குது. தாலி தங்கத்துக்கு ஒரு பெண்ணுக்கு போன வருஷம் எடப்பாடி பீரியடில் கொடுத்தாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து பண உதவி கொடுத்தாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு 12,000 உடனே வந்தது. இந்த வருஷத்துல இந்த ஆட்சியில் வந்து யாருக்குமே பாமர மக்களுக்கு வரல. அது பாமர மக்களுக்கு வராத காரணம் என்னன்னா இந்த அரசாங்கம் தான் காரணம். மக்கள் யார் நல்ல வழி நடத்த போகிறாங்களோ அவங்களுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இருக்கவங்க நடத்துகிறாங்க இல்லைன்னா மக்களுக்கு இடையில தெரியும். நிறைய நிகழ்ச்சிகள் படிப்படியாக வந்துட்டு இருக்கு. ஒரு 2 போன வாரம் நிகழ்ச்சி கூட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்லிடுறேன்.
மக்களுக்கு அடுத்தபடி ஆட்சி நடக்குதுன்றது போயிடல, அதிகாரிகள் அவங்க கைபொம்மையை வச்சு விளையாடுறாங்களோன்னு யோசனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகளை ஆண்டுட்டாங்க, புதுசாக ஒரு கட்சி வரலாம், சீமானுக்கு வாய்ப்பு தரலாம். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். விஜயும் சீமானும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம். இங்கே வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பாதாள சாக்கடை திட்டம் எடுத்தாங்க, 11 வருஷம் அது ஒன்றும் நிறைவேறவே இல்லை, பாதி விஷயம் முடியல. இப்போ இந்த டர்னிங்கில் அடுத்த டர்னிங் பண்ணி வச்சுங்க, இப்போ தான் அந்த ஷீட்டை போட்டு மூடினாங்க. அது ரொம்ப நாளாக அதை எடுத்து அதை கிட்டத்தட்ட வண்டிக்கு போக முடியாத அளவுக்கு வழி வச்சிருக்காங்க. குடிநீர் தேவையில்ல கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. யார் நல்லா ஆட்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. விலைவாசி சுத்தமாக எல்லாத்தையும் மேலே உச்சத்தில் ஏற்றிட்டு இருக்கிறவங்க இல்லாதவரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு ரொம்ப பிச்சை எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டம் வேதனையாக இருக்குது. இந்த அடுத்த மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க. இப்போ என்னால் இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் 15,000 சம்பளம் வாங்குறேன், என்னால் குடும்பத்தை நடத்த முடியல. ஒரு மார்க்கெட் போனால் 500 1000 அப்படியே செலவாகுது. காய்கறி ஒரு வாரம் தான் வருது. நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் விலைவாசி ஏற்றுறீங்களா? சம்பளமாக ஏற்றணும். இப்போ விலைவாசி ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு யார் மேலே அது அந்த விலைவாசிலாம் வந்து விழுது? ஏழை மக்கள் மேலே தான் விழுது சார். யார் காரணம் சார்? அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாமே காரணம். விஜய் மேபி இந்த வாட்டி எதிர்கட்சியாக உட்காரலாமே தவிர தலைவர் ஆகிறதுக்கு இதுவான்னு சொல்ல முடியாது. கேண்டிடேட் பார்க்கணும், அவங்க என்ன நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியணும், நம்மளுக்கு ரீச்சபிளாக இருக்கணும். அந்த மாதிரி கேண்டிடேட் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். முக்கியமாக டஸ்ட்டு. இப்போ கூட நான் உள்ளே இருக்கும்போதே மாஸ்க் போடல, வெளில வரும்போதே மாஸ்க் போட்டு தான் வரேன். ஏன்னா நிறையா பேருக்கு, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கூட அந்த லங்ஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டஸ்ட்டு, 2வது கரண்ட்டு, இந்த 2 ப்ராப்ளம். அதே மாதிரி காவா தண்ணி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோடு போடுறேன்னு சொல்லி ரெடி பண்ணுறாங்க, ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ்டாக முடிக்கிறது இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் இது வரைக்குமே தண்ணி நின்னதில்லை, இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. மழை லைட்டாக பெஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 10 days 20 days பெஞ்சிறப்ப தான் அந்த இதுவும் இருக்கும். இப்போலாம் ஒரு நாள் நைட்டு பெஞ்சாலே அடுத்த நாள் காலையில் தண்ணி வீட்டு வாசலில் வந்துடுது. ஸோ அந்த க்ளீன்னஸ் ஹைஜீனிக் வந்து ஊர் ரொம்ப மிஸ் பண்ணுது. மேபி ஒரு நல்ல கேண்டிடேட் ஊரை சுத்தம் பண்ணால் போதும், முக்கியமாக மற்ற வேறு எதுவுமே தேவை கிடையாது. மக்களுக்கான விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இது போல் நிறைய பிரச்சனை, தொழிலாளி பிரச்சனை, இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் இருக்குது. இது வந்து மாற்றம் ஏற்படணுன்ட்டு மக்கள் விரும்புகிறாங்க. இதை வந்து அந்த நேரத்தில் அமையிற கூட்டணியும் அந்த நேரத்தில் மக்களோட மனநிலையை பொறுத்து தான் 2026 யார் முதல்வர் ஆவாங்கன்றதை முடிவு பண்ண முடியும். 2026 தேர்தலில் ₹1 கூட காசு கொடுக்காம ஓட்டு போடணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். நான் போடுறது வந்து அவர் விஜயகாந்த் சாருக்கு தான் போடுறேன் ஓட்டு, அவருக்கு தான் போடுவேன். அவங்க ஒய்ஃப் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போடுவேன். ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரையும் பாதாள சாக்கடை திட்டம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியா வந்து முறையா வந்து அமல்படுத்தல. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த மேண்டில் உடைஞ்சு போயிட்டு மெயின் ரோடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருக்குது. ஒரு போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய ஏரி, அதை வந்து ஒரு சரியான முறையில தூர்வாரி ஆழப்படுத்தி அதை வந்து போட்டிங் மாதிரி பண்ணலாம். ஸ்ரீபெரும்புதூரில் பார்க்கு கிடையாது, சுத்தமாக அந்த பார்க்கை அதை வந்து உருவாக்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் அரசு பொது மருத்துவமனையில் ஆப்ரேஷன் வசதி கிடையாது, அந்த ஆப்ரேஷன் வசதி வந்து செஞ்சு கொடுக்கணும். இது வந்து புறநோயாளியாக இருக்கட்டும், உள்நோயாளியாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் பண்ணணும்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகிற மாதிரி இருக்குது. இந்த நிலைமெல்லாம் மாறணும். இந்த எம்எல்ஏ இப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தொகுதியை வந்து சீரமைச்சு தரன்ட்டு தான் வந்தாங்க. ஆனால் வாக்குறுதி எல்லாமே வந்து காற்றுல பறக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர எந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு நிறைவேற்றின மாதிரி தெரியல.